Exercise 3.2 second sum. Find the degree measures corresponding to the following radian measures. பின்வரும் கோணத்தின் ஆரையன் அளவை பாகை அளவுகளில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மு π/3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எல்லாமே வந்து நம்மளுக்கு ரேடியன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எல்லாமே ரேடியன்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ டிகிரியில் மாற்ற போகிறோம். ஓகேவா, இப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம 180 டிவைடட் பை பை, அதாவது 180 டிகிரி பை பைன்னு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரேடியன் வேல்யூவை நம்ம என்ன செய்யணும், 180 டிகிரி டிவைடட் பை பையால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா டிகிரியில் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பையும் கேன்சல் பண்ணிக்கணும். மீதி இருக்கிற அந்த டேர்ம்ஸை நம்ம டிவைட் பண்ணி எழுதிட வேண்டியதான். ஓகேவா, ரெடியூஸ் பண்ணிக்கணும். 1 3s are 3, 6 3s are 18, 60 டிகிரி which is equal to 60 டிகிரி. அதாவது நம்மளுக்கு இந்த பையோட வேல்யூ 180 டிகிரின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டேரெக்டாகவே 180 டிவைடட் பை 3ங்கிறத டிவைட் பண்ணி போட்டோம்னாலும் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் டிகிரியில் கிடச்சிரும். ஓகேவா, எந்த வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருந்தாலும் அதை ஜஸ்ட் என்ன செய்யணும், 180 டிகிரி பை பையால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அதாவது எல்லாத்தையுமே ரேடியனில் இருக்கிறத என்ன செஞ்சுக்கணும், நம்ம டிகிரியில் மாற்றணும்னா 180 டிவைடட் பை பை. இதுவே உல்ட்டாவா ரேடியன்னா வேணும் அப்படின்னா π/180ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்க. 2 9s are 18, 0. ஸோ 20 டிகிரி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 2π/5ன்னு இருக்குது. ஸோ அதையும் என்ன செய்யணும், 180 பை பையால் நம்ம 180 டிகிரி பை பையால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பை கேன்சல் ஆகிடும். 1 5s are 5, 3 5s are 15, பேலன்ஸ் 3, 6 3s are 18 கிடைக்கும். சாரி 6 5s are 30 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 72 டிகிரி. நெக்ஸ்ட்டு 7π/3 இருக்குது. அதை என்ன செய்யணும், 180 டிகிரி பை பையால் மல்டிப்ளை பண்ணணும். பை கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 3ஆல் அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 3s are 18, 60 டிகிரி. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 7s are 42, 420 டிகிரி கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 10π/9 இருக்குது. அதையும் நம்ம என்ன செய்யணும், 180 டிகிரி பை பையால் மல்டிப்ளை பண்ணணும். பை கேன்சல் பண்ணிக்கோங்க. 9 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 2 9s are 18, 0. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 200 டிகிரி. இங்கே 10 இருக்கு இல்லையா, 10 × 20 200 டிகிரி. ஓகேவா, இப்போ எல்லாத்தையுமே நம்ம டிகிரியாக மாற்றியாச்சு. ஓகேவா.